ஓம் ஸ்ரீ மகாகணபதையே நமக. அன்பும் சிவமும் ஆகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன். இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவாம்சம், அதாவது ஜோதிடத்தில் நவாம்ச கட்டத்தில் புஷ்கர நவாம்ச யோகம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில், அதாவது அவரவர் ஜாதகத்தில் எண்ணற்ற யோகங்கள் இருக்கின்றன. அதில் நவாம்சத்தில் புஷ்கர நவாம்ச யோகம் என்பதை பற்றி பார்க்கும்போது, பொதுவாக ஒருவனுக்கு அவரது ஜென்ம ஜாதகத்தில் விதி என்கிற லக்னம் சிறப்பாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக கருதுகிறோம். அதே ஒருவனுக்கு ஜென்ம ஜாதகத்தில் விதி கொஞ்சம் சரியாக இல்லை என்றால், அவனுடைய ஜாதகத்தில் மதி என்கிற சந்திரன் சிறப்பாக அமைந்துவிட்டால் அவனுடைய தேவைகள் அனைத்தும் கிடைத்து விடுகிறது. அதேபோல் கதி என்கிற சூரியன் அவனுடைய ஜாதகத்தில், அதாவது லக்னத்திலிருந்து சூரியன் தங்கும் பாவத்தை பொறுத்தும், சந்திரனிலிருந்து சூரியன் நிற்கும் ராசியை பொறுத்தும் சூரியன் பலம் எப்படி உள்ளது என்பது பற்றி கணிக்கப்படுகிறது. சூரியன் ஆத்மகாரகன் என்பதால் ஜாதகரை வழிநடத்துபவர்கள் பட்டியலில் சூரியனுக்கு முக்கிய பங்கு உள்ளது. எனவேதான் ஜாதகத்தில் ஒருவனுக்கு விதி, மதி, கதி என இம்மூன்றும் சிறப்பாக அமைந்தால் அவன் ஒரு அபூர்வ பிறவியாகவும், அவர் ஒரு பெரிய தன்வந்தராகவும், சமுதாயத்தில் மிக முக்கிய புள்ளியாகவும், இதில் அரசபோக வாழ்க்கை பாக்கியம் பெற்றும் திகழ்கிறார்கள். சில ஜாதகங்களில் இந்த விதி, மதி, கதி என மூன்றும் ஏதோ ஒரு விதத்தில் அடிபட்டு கெட்டுப்போயிருந்தால் அந்த மனிதனின் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே மாறுகிறது. இதனால் அவனுடைய ஜென்ம ஜாதகத்தின் ராசிகட்டத்தில் உள்ள கிரகங்கள் பலத்தை மட்டும் வைத்து பார்க்காமல் நவாம்ச கணிதம் கணிக்கச் செய்து லக்னம் முதலான கிரகங்களின் அடிப்படை பலத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நவாம்ச சக்கரம் மிகவும் இன்றியமையதாகிறது. இதில் ராசியில் காணாத யோகங்கள் நவாம்சத்தில் இருக்கும் என்பதை வைத்துதான் ஒரு ஜாதகன் அனுபவிக்க வேண்டியது. உண்மையான யோக பாக்கியங்களில் புஷ்கர நவாம்ச யோகம் என்பது மிக மிக சிறந்து விளங்குகின்றது என்பதிலிருந்து அவரவர் ஜாதக கட்டத்தில் பரிமளிக்கின்ற யோகங்களில் கிரக சேர்க்கை, கிரக பார்வை, கிரக பரிவர்த்தனை, கிரகங்களின் ஆட்சி, உச்சம் மற்றும் அதனுடைய மித்ரி யோக வீடுகளில் கிரகங்களின் பரிபாலனம் போன்றவைகளால் ஒவ்வொருவரும் தனக்கான நன்மைகளையும் உயர்வுகளையும் யோகங்களையும் எண்ணற்ற அதிர்ஷ்டங்களையும் அடைய முடியும் என்பதிலும், பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் ராசி கட்டத்தின் அடிப்படையில் கிரகங்களின் நீச்சம், உச்சம், பகை, நட்பு, யுத்தம், அஸ்தமனம், வக்ரம் என எதுவாக இருந்தாலும் புஷ்கர நவாம்சம் வலிமையை கிரகம் பெறும்பொழுது அந்த கிரகத்தின் தசாபுத்தியானது இந்த ஜாதகருக்கு நிச்சயம் ராஜயோகத்தை பெறுகிறது. ஜோதிடத்தை பொறுத்தவரை யோகம் என்ற சொல்லுக்கு சேர்க்கை என்று பொருளாகிறது. அரசு ஆளும் யோகத்தை தரும் அமைப்பாக புஷ்கர நவாம்சம் உள்ளது என ஜோதிட பெரியோர்கள் கருதுகிறார்கள் என்பதுடன் இப்பதிவினை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் இந்த நவாம்சத்தில் புஷ்கர நவாம்ச யோகம் யாருக்கு என்பதை பற்றி பார்ப்போம். மிக்க நன்றி, வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன்.